வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு மைலேஜ் கிவிங் 125cc மோட்டர் சைக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கக்கூடிய நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு செக்மெண்ட் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு செக்மெண்ட். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பான் மெடிசன்ஸ் இந்த கிரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் பண்ணிடுற ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பசமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இது வந்து ஒரு பார்க்க ஸ்போர்ட்டியரான வெஹிக்கிள், இது எப்படி மைலேஜ் தரும் அது மாதிரி விஷயங்கள்லாம் நினைப்பீங்க. பட் ஆனால் இது பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸோடு இருக்குதோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் ப்ரொவைட் பண்ணும். அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. அவங்க டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ரோட் அப்பியரன்ஸ் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்குன்றதுல டவுட்டே இல்லை. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு லீஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.46 bhp ஆஃப் பவர் சிம், 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 66 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்பெனி ரிப்போர்ட் நிச்சயமாக நம்ம ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் 55+ கிடைச்சா கூட நிச்சயமாக ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் தான். அப்படின்றப்போ மைலேஜில் ரிலி ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது. அது இல்லாமல் மைலேஜில் மட்டும்தான் சூப்பரானு கேட்டிங்கன்னா அதில் மட்டும் கிடையாது. பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்டாக வருது, பின்னாடி ட்ரம் பிரேக் வருது. ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணுவாங்க பேசிக் மாடலை. பட் நீங்கள் டாப் மாடல் வரீங்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டயர் சைஸ்லாம் கொடுத்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதும் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 136 kg, சீட் 794 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் 1,16,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,29,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, நம்ம மைலேஜை இம்பார்ட்டண்ட்டாக வச்சுன்னு பார்க்கறதுனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. இல்லைனா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பிளேஸை பிடிக்கிற அளவுக்கான நல்ல ஒரு சூப்பரான ஒரு 125cc மோட்டர் சைக்கிள். ஏன்னா ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கும் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டு கிடையாது. ஃபீச்சர் செட்டப்லேயும் உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வந்துடுது. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு பேசிக் மாடலே ஒரு ஃபுல் டிஜிட்டல், டாப் மாடல் வரங்கிறப்ப டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்து அதில் உங்களுக்கு ஏகப்பட்ட விதமான கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஓவராலாக ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிளாக இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நம்ம டிவிஎஸ் ரைடர் 125 இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. டாப் பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 99 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 56.7 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப இந்த வெஹிக்கிளும் நல்ல ஒரு மைலேஜ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஆன் ரோடில் நீங்கள் எக்கனாமிக்கல் மோடில் போட்டு ஒரு டீசெண்டான ரெடிங் சேல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக நீங்கள் ஒரு 50 to 55 கிட்ட வரைக்கும் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 123 kg, சீட் 780. மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சிங்களேன். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் எனக்கு ஸ்போர்ட்டினஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக தேவையில்லை. எனக்கு என்னுடைய டே டு டே ஃபேமிலி அண்ட் டே டு டே கம்யூட்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு லுக் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும். அது இல்லாமல் அது நல்ல மைலேஜ் அண்ட் சூப்பரான ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட ஷைன் 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் நல்ல ஒரு ப்ராப்பராக நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். அதெல்லாம் உங்களுக்கு டிசைனில் அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜினு ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு
டிரான்ஸ்மிஷன் டைப், உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10.5 பிஹெச்பி அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு. உங்களுக்கு 102 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் என்ன கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிள் இதை விட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் டீசெண்டான ரைடிங் ஸ்டைல்ன்றதை மெயின்டைன் பண்ணால். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 113 kg, சீட் 791 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,15,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்லும் ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்குது. பட் இதை விடையும் ஒரு அஃபோர்டபுள் வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்கப்ப நம்ம லிஸ்டிங்கில் நெக்ஸ்ட் அதுதான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ட்ரெடிஷ்னலாக அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டிசைன் டோனில் தான் வருதுன்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் டே டு டே கம்யூட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு லுக்கோட தான் இருக்குது. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 பிஹெச்பி அண்ட் 10.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் ரியலி ஒரு நல்ல மைலேஜ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ன்றதுல டவுட்டே கிடையாது. பிரேக்கிங் செட்டப்லையும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கார்டர் ஆப்ஷன்ஸ் வருது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அவனுடைய டோட்டல் வெயிட் 122 kg, சீட் 799 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட்டு 1 lakhலேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,05,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்கில் ரியலி ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷன் நம்ம ஹீரோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஒன் அண்ட் ஒன்லி ஹோண்டா SP125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருந்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் உங்களுக்கு நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கம்ப்யூட்டர் டோன். சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸும் ஸ்லைட்லி கொடுக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டியும் கொடுக்குன்ற மாதிரி நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன்ன்றது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த டிசைனில் உங்களுக்கு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பண்ண இந்த 2025 மாடலில் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச் ப்ளஸ் எல்இடி லைட்ஸு, எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னுமே பெட்டராக கொடுத்துருக்காங்க இருந்ததை விட இப்போ இந்த வெஹிக்கிள். அப்படின்றப்போ ஓவராலாக ஃபீச்சர்லேயும் சரி வெஹிக்கிளோடைய ரோடு அப்பியரன்ஸ்லையும் சரி இந்த வெஹிக்கிள் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 10.72 பிஹெச்பி அண்ட் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து 59 km வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜுமே கூட இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் மைலேஜ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அண்ட் நம்ம SP125. இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் மைலேஜில். பட் நம்ம SPலன்னு பார்த்தோன்னா இன்னொரு பெனிஃபிட்னு பார்த்தோன்னா இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது நம்ம ஹீரோவை விட அங்கே வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு இன்ஜினாக கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் ட்ரம் ஆப்ஷனும் இருக்குது, சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 116 kg, சீட் உங்களுக்கு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,18,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,23,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்லையும் இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு எடுத்துக்கலாம். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.